ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே சமூகத்திலே அப்பா நாங்கள் நன்றி இதயத்தோடு நோக்கி பார்க்கிறோம். நீர் தகப்பன் இந்த வாரம் முழுவதிலும் கர்த்தாவே இறைவனை கிருபையாய் பலப்படுத்தினீர். இந்த வாரத்தின் 6 நாட்களை ஆண்டவரை கடந்து செல்வதற்கான எல்லா கிருபைகளையும் தந்து பலத்தை தந்து அப்பா எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த நெருந்திருந்த எல்லா காரியங்களிலும் அனுகூலம் செய்து இந்த நாளிலே உடைய பாதத்திற்கு மிகுந்த நன்றி பலிகளோடு துதி பலிகளோடு உடைய சமூகத்திற்கு வந்து அதை ஆராதனையாக உமக்கு ஏறெடுக்க அப்பா நீ பாராட்டின கிருபைக்கு நன்றி. இந்த துதி வேளையில உம்முடைய சமூகம் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே வந்து அப்பா எங்களை தொட்டு எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஐயாவுடைய சமூகம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காய் ஸ்தோத்திரம். இதோ சபை குடும்பமாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே குடும்பமாக உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் கட்டி எழுப்ப குடும்பங்களுக்கு நீர் தலையால் இருந்து எல்லா காரியங்களையும் சத்தியத்தை போதித்து அப்பாவுடைய வழிகளிலே நடப்பதற்கான இருதயத்தையும் எண்ணத்தையும் எங்களுக்கு கொடுத்து நீர் பலப்படுத்த வேண்டுமாய் குடும்ப காரியங்களை ஆசீர்வதித்து உறவுகளை ஆசீர்வதித்து குடும்பங்களிலே காணப்படும் ஒவ்வொரு சிறிய பெரிய தேவைகளை அற்புதமாய் சந்தித்து அப்பா நீர் எங்கள் குடும்பங்களின் ராஜாவாய் இதோ தலைவராய் இருந்து நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். இதனால் பார்த்தா சபையின் ஒவ்வொரு குடும்பங்கள் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவரே சிறு குழந்தைகள் வயிற்றிலே வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகள் யாவரையுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் வாழ்விலே உயர்த்தப்படும் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியர்களுக்காய் ஸ்தோத்திரம். பாஸ்டர் நேசனுக்காய் அவருடைய குடும்பத்தினருக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய எங்கள் மத்தியிலே கொண்டு இந்த நாட்களிலே நீர் நடப்பிக்கிற ஒவ்வொரு நலமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம், நன்றி. அதுபோல என்னுடைய பாஸ்டர் ஜெயசீலன் ஐயா அவர்களுக்காயும் அவருடைய மனைவி குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்காயும் ஸ்தோத்திரம். அவர்கள் எங்கள் மத்தியிலே உம்முடைய பலத்தை கொண்டு நடப்பிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா இவர்களுக்கு தந்த ஊழியர்களுக்காய் நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இதோ இந்த வாரங்களிலே ஆண்டவரே இந்த மாதத்திலே 2ஆம் மாதத்திலே நடக்கவிருக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும் ஆண்டவரே நடக்கவிருக்கிற லோக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒழுங்கு செய்யப்பட்டு ஜெபித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா நீர் நேர்த்தியாய் கொடுக்க பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கூடி வருகிற ஒவ்வொருவர் ஆண்டவரே ஒவ்வொருவரின் பயணங்கள் ஆண்டவரே அந்த கூட்டத்திலே பேசப்பட போகும் முடிவெடுக்கப்பட தீர்மானிக்கப்பட போகும் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ண ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. அதுபோல இதோ 9ஆம் தேதி 2ஆம் மாதத்திலே நடக்கவிருக்கும் திருவிருந்து ஆராதனையை உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தி அந்த கூடுதலிலே வருகிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட அந்த நாளை கர்த்தர் பொறுப்பெடுத்து எங்களுக்கு நடத்தி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல 15ஆம் தேதி 2ஆம் மாதத்திலே எம்பெண்ணிலே நடக்கிற பிளானிங் மீட்டிங் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்க முன்னென்று நடத்தி கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்கள் பேசப்படும் போதும் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மனநிலைகளும் ஆண்டவரே ஏகமனதாய் இருக்க கர்த்தர் காரியங்களை தெளிவோடும் நேர்த்தியோடும் செய்வதற்கு பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நன்றி அப்பா. அதுபோல 26ஆம் தேதி 2ஆம் மாதம் நடக்கவிருக்கிற NCVC மீட்டிங்காக உடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கூடுதலை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஒவ்வொருவரும் கூடி வருவதற்கு முன்பாக கர்த்தர் இந்த இடத்திலே உம்முடைய பிரசன்னத்தை வைத்து ஆண்டவரே ஒருமனப்பாட்டோடு கூட பேசப்படும் காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை ஏற்புடையதாக இருக்க ஒவ்வொருவருக்கும் அது தெளிவோடு கூட புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க எல்லாரும் ஆண்டவரை ஒரு சட்டத்தோடு கூட ஆண்டவரே அந்த கூட்டங்களிலே ஆண்டவரை முடிவெடுக்க தீர்மானம் எடுக்க கர்த்தர் நடுநின்று நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். அதுபோல ஆண்டவரே இதோ வருகிற 3ஆம் மாதத்திலே நடக்கவிருக்கிறதான இதோ மெத்தடிசம் இந்த நாட்டிலே ஸ்தாபிக்கப்பட்டு 140வது வருஷத்தை கொண்டாடும் இந்த ஆயத்தங்களுக்கான ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பொறுப்பேற்று நடத்துங்க. உங்களுடைய பிள்ளைக்கு விசேஷித்த கிருபைகளையும் ஞானத்தையும் கொடுங்க அப்பா, ஸ்தோத்திரம். அதுபோல ஆண்டவரே இந்த வாரத்திலே சபையிலே நடக்கவிருக்கிற ஒவ்வொரு மீட்டிங்கையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு கூடுதல்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வீடு சந்திப்புகளை ஒப்புக் கொடுக்கிறோம். நடக்கவிருக்கிறதான வளர்ச்சி குழு கூட்டங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வேறுபாட கூட்டங்களை ஜெப கூட்டங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வார இறுதியிலே நடக்கவிருக்கிறதான ஆராதனைகள் ஆண்டவரே வர்ஷிப் சர்வீஸ் உடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு
மக்கள் பசிதாகத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபத்தோடு வந்து கூடி கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களிலே ஆண்டவரே வருஷத்தை நன்மையால் நிரப்பி ஆசீர்வதித்து நீர் நடத்தி வருகிறீர். குடும்பங்களிலும் தனிப்பட்ட மனிதர்களும் ஆண்டவரே, சபை கூடுதல்களை ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே பிரயாசப்பட்டு முயற்சி செய்து ஆண்டவரே இதோ எங்களுடைய சொந்த அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியாகி ஆண்டவரே இந்த கூடுதல்களில் ஈடுபடுவதற்கு கர்த்தருடைய பசியையும் ஒரு பாரத்தையும் ஒரு தாகத்தையும் சபையாராகி ஒவ்வொருவருக்கும் தயவாய் கொடுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ராஜா. இந்த நேரத்திலும் கூட எங்கள் தேசத்திற்காய் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்தி நாங்கள் வாழும்படியா இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தி இந்த தேசத்தை இவ்வளவாய் ஆசீர்வதித்து ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு இந்த தேசத்தை வழிநடத்தி வருகிறீர்களே ஸ்தோத்திரம். எங்களுடைய தேச தலைவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய ஞானத்தினாலும் உம்முடைய சித்தமானவரை பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த தேசத்தின் ஒவ்வொரு திட்டங்களிலும் ஒவ்வொரு ஆண்டவருடைய முயற்சிகளிலும் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய எண்ணமும் உம்முடைய இந்த மலேசிய தேசத்திற்கான ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரை வாய்க்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த தேசத்தில் வாழும் நாங்கள் ஆண்டவரே மக்களாகிய நாங்கள் பல இன மக்களாய் இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல மனநிலைகளை கொடுங்க ராஜாவே. அப்பா நல்ல ஒரு சமாதானத்தை நாடுகிறவர்களாக ஒரு அன்பிலும் ஐக்கியத்திலும் பலப்படுகிற ஒரு தேசமாக எங்கள் மலேசிய தேசத்தில் ஆசீர்வதியும். படிப்பு காரியங்களிலும் அப்பா பொருளாதாரத்திலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்த ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பொருளாதாரத்தின் நிலையை கர்த்தர் வளர்ச்சி செய்ய ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சமாதானத்தையும் ஒருமைப்பாட்டையும் இந்த தேசத்திலே நிலைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனையின் கூடுதலிலே அப்பா பேசப்பட போகக்கூடிய சத்தியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களும் ஆண்டவரே ஆயத்தமாய் இருக்கிற நல்ல நிலமாய் காணப்பட கர்த்தருடைய வார்த்தை விதைத்து 30, 60, 100 என்று ஆண்டவரே அறுவடை பார்க்கப்படத்தக்க எங்கள் உள்ளங்களிலே பேசும் வார்த்தைக்கு ஆயத்தப்படுத்தும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா கன மகிமையும் துதியையும் ஒருவருக்கே ஏறவே இந்த ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யாவருமாய் சேர்ந்து பரமண்டல ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. சபையார்